இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஒரு முறை ஒரு ஓவியர் தன் வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு மிக அழகிய ஓவியம் ஒன்றினை வரைந்து கொண்டிருந்தார். அந்த ஓவியர் தான் வரைந்த அந்த ஓவியத்தின் அழகிலே மெய்மறந்து அதன் அருகிலும் தூரத்திலும் நின்று நின்று பல கோணங்களில் பார்த்து கொண்டிருந்தார். அவ்வப்போது சிறு சிறு மாற்றங்களையும் அதில் செய்து கொண்டிருந்தார். அப்படியே அந்த ஓவியத்தை பார்த்தபடியே பின்னால் நடந்து சுவரின் ஓரத்திற்கு வந்துவிட்டார். மெய் மறந்து பின்னால் சென்று கொண்டிருந்த அவர் அங்கிருந்து கீழே விழுந்து விடுவாரோ என்று அஞ்சிய அவரது வேலைக்காரன் என்ன செய்வது என்று அறியாமல் தன்னுடைய கையிலே கலர் கலவையை எடுத்து அந்த ஓவியத்தின் மேல் எறிந்து விட்டான். அந்த ஓவியம் கெட்டு போனது. அதை கண்டு ஓவியர் துடித்து பதறிக்கொண்டு முன்னே வந்தார். அந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா, ஓவியம் போனாலும் பரவாயில்லை, உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டதே, அதுவே எனக்கு போதும் என்றான். அப்போதுதான் அந்த ஓவியர் உண்மை நிலையை உணர்ந்தார். அந்த ஓவியத்தை கெடுத்ததினாலே தன்னுடைய உயிரையே தன் வேலைக்காரன் காப்பாற்றி இருக்கிறான் என்பதை அறிந்து அவனுக்கு நன்றி செலுத்தினார். பல வேளைகளில் துன்பமும் துயரங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது ஏன் ஏன் என்று தெரியாமல் நாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் பரமபிதா சகலவற்றையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஒரு நாள் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் போது கர்த்தர் செய்த எல்லா காரியங்களும் அது துன்பமானாலும் துயரமானாலும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, துயரங்களை கண்டு அவை உங்கள் வாழ்க்கையை அசைப்பதை கண்டு மனம் சோர்ந்து போகாதிருங்கள். தீபங்களை பாருங்கள். அந்த தீபங்களை அங்கும் இங்கும் அசைக்கும் போது அது அணைந்து போகிறதை போல காட்சியளிக்கிறது. ஆனால் உண்மையில் அது மிகவும் பிரகாசமாக பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அதே போலத்தான் உபத்திரவம், துன்பம் போன்ற கீழ்காற்றுகள் கிறிஸ்துவின் மிக நேர்த்தியான குணாதிசயங்களை வெளிக்கொண்டு வருகிறது. உடைந்த உள்ளங்கள் தான் தேவன் பேரில் அளவில்லாத விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஆழமான ஜெப ஜீவியத்திற்குள் நம்மை அழைத்து செல்லுகிறது. நான் உபத்திரவத்தின் குகையில் இருக்கும் போதெல்லாம் திராட்சை பழங்கள் நசுக்கி பிழியப்பட்டு அதிலிருந்து திராட்சை ரசம் எடுக்கப்பட்டு அது மற்றவர்களுக்கு ருசிகரமாய் மாறுகிறதை நினைவு கூறுவேன் என்றார் ரூதர்ஃபோர்டு. வேதம் சொல்லுகிறது, எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று கூறுகிறது. துன்பத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை ருசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று. எனவே பாடுகள் நம்முடைய வாழ்வில் நன்மையையே கொண்டு வரும். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசத்தோவல் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களே நீர் அனுமதிக்கிற சில பாடுகள் அப்பா, எங்களுக்கு அந்த நேரத்திலே அப்பா மிகவும் கடினமாக தோன்றினாலும் ஆண்டவரே, என் தேவன் அதன் நன்மைக்காக நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்லி அப்பா நாங்கள் பொறுமையோடு அவற்றை சகித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உண்மையே நாங்கள் பற்றிக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.